வாக்பாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் தான். இயல் 4 இருக்கிற நெடுவினாவை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெடுவினா பாருங்கள். இறைவன் புலவர் இடக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறைவனிடம், புலவர் வந்து இறைவனிடம் வந்து என்ன கூறினார் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இறைவனிடம் கூறியது: திருவாலவாயில் உறையும் இறைவனே, அழகிய வேப்ப மாலையை அணிந்த குலேச பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன். அவமதித்தான் அரசன், அவமானமடைந்தான் புலவன். அதாவது என்ன சொல்லனா, இறைவன்கிட்ட வந்து கேட்குறாரு. அவர் இறைவன் எங்கே இருக்காரா? திருவாலவாயில் வந்து இருக்காரு. அதனால் திருவாலவாயில் உறையும் இறைவனே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அழகிய வேப்ப மாலையை அணிந்த குலேச பாண்டியன் இறைவன்கிட்ட சொல்கிறாரு. அந்த அரசன் பாண்டிய மன்னன் என்ன அறிஞ்சிருக்காரா? வேப்ப மாலையை அணிந்த குலேச பாண்டியன் என்ன நிறைந்தவராம்? பொருள் செல்வமும் கல்வி செல்வமும் வந்து நிறைந்தவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு அவர் முன்னாடி போய் சொற்சுவையில் நிறைந்த கவிதை வந்து நான் பாடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை கேட்டு அரசன் வந்து என்ன அவமதித்தான், நான் அவமானம் அடைஞ்சேன் அப்படின்னு இறைவன்கிட்ட புலவர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு இறைவன் என்ன சொல்கிறாரு பாருங்க. இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்த சொல். இறைவன்கிட்ட சாதாரணமாக புலவர் சொல்லலை, எப்படி சொல்கிறாரு பாருங்க. இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் உள்ள பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறிய சொல் வேற்படை போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. அது இடைக்கடனார் என்ன சொல்றாரு பாருங்க. இறைவன் கிட்ட போயிட்டு, பாண்டிய மன்னன் வந்து என்ன இழல, என்ன அவமானப்படுத்தலை, நான் என்னுடைய சொல்லினோட வடிவமாக உன் இடப்புறம் இருக்கக்கூடிய அந்த பார்வதி தேவியை இழந்தாரு. சொல்லின் பொருளா நீ யார் இருக்கா? நீ இருக்க. அப்போ உன்னையும் அவமதித்தான் அப்படின்னு வந்து ஒரு சினத்தை, ஒரு கோபத்தோடு வந்து சொல்றாரு. என்ன இகழவில்லை, உன்னையும் அம்மா பார்வதி தேவியும் தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கோபத்துடன் வந்து இறைவன்கிட்ட வந்து சொல்றாரு. இந்த சொல் இறைவன் காதில் எப்படி இருக்கான்? சொல் வந்து அவரோட திருச்செவியில் வந்து தைத்தது போல் அப்படியே குத்துனா மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இறைவன்கிட்ட வந்து இருக்குது. அந்த மாதிரி வந்து புலம்பி சொல்லிட்டு போகிறாரு இறைவன்கிட்ட. மன மகிழ்ச்சி உண்டாக்க, அதாவது இறைவன் என்ன நினைக்கிறாரு? இறைவன் புலவர் இடைக்காரனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார். இவ்வளோ புலம்பி கஷ்டப்பட்டு புலவர் வந்து அழுது புலம்பி வந்து போகிறாரு இறைவன்கிட்ட. அப்போ இறைவன் என்ன நினைக்கிறாரு? அந்த புலவருக்கு வந்து மனமகிழ்ச்சி வந்து உண்டாக்குமாறு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு? இறைவன் புலவர் இடைக்காரனாருக்கும் அவருடைய நண்பர் பார்த்தீங்கன்னா கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைக்கிறாரு. இறைவன் ஞானமாகிய தம்முடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வையை ஆற்றின் பக்கம் திருக்கோயில் அடைந்தார் இறைவன். இறைவன் என்ன பண்ணுறாரு? அவரோட ஞானமாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த லிங்க வடிவத்தையே மறைச்சி உமாதேவியாரோட அந்த அந்த கோவிலையே வந்து விட்டுறாரு. விட்டு எங்கே போகிறாரு? வெளியே போய் நேர் வடக்கே வையை ஆற்றினோட பக்கம் திருக்கோயில் வந்து அங்கே அந்த வைகை ஆற்றின் பக்கத்தில் இருக்கிற ஒரு திருக்கோயிலை வந்து அடைந்தார் இறைவன் சொல்கிறாங்க. மன்னன் இறைவனை வேண்டல். மன்னன் இறைவனிடம், என்னால் என் உறவுகளால் என் பகைவரால் இடையூறு ஏற்பட்டதா? மறையவர் நல்லொழுக்கத்தில் குறைந்தனரோ? தவமும் தர்மமும் சுருங்கியதோ? இல்லறம் துறவரம் தத்தம் நெறியில் இருந்து தவறினவோ? எமது தந்தையே, எனக்கு தெரியவில்லையே என்று வேண்டினான். அதாவது மன்னன் போயிட்டு இறைவன்கிட்ட வந்து இப்போ கோவிலிருந்து இறைவன் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு மன்னனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அப்போ மன்னன் போயிட்டு இறைவன்கிட்ட வந்து முறையிடுறாரு. இறைவன் மன்னன்கிட்ட என்ன சொல்கிறாரு? கடம்பனம் விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம். மன்னன் வந்து இறைவனுடன் போய் என்ன சொல்கிறாரு? என்னால் என் உறவுகளால்
எதனா என்னுடைய இந்த பகைவர்களால் உனக்கு வந்து ஏதாச்சும் இடையூறு ஏற்பட்டதான்னு கேட்குறாரு. மறையவர் வந்து நம்ம அந்த ஒழுக்கத்தில் வந்து குறைந்து போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த நாட்டில் தவமும் தர்மமும் சுருங்கியதோ அப்படின்னு கேட்குறாரு. இல்லறம் துறவரம் தத்தம் நெறி அதோட நெறியிலிருந்து தவறி போயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறாரு. எமது தந்தையே எனக்கு எதுவுமே தெரியல என்று வேண்டினான். மன்னன் வந்து இறைவன் கிட்ட வேண்டாம், எதுக்காக நீங்கள் வந்து இந்த ஊரை விட்டு போனீங்க எனக்கு தெரியல, எந்த குற்றம் இருந்தாலும் வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து வேண்டி வந்து நிற்கிறாரு மன்னன் இறைவன் கிட்ட. மன்னன் செய்த குற்றம். மன்னன் இதில் என்ன செஞ்சார் குற்றம்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் மன்னனிடம் கடம்பவனம் விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம், இடைக்காடனார் பாடலை இழந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை, இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இங்கு வந்தோம் என்றார். இறைவன் வந்து மன்னனிடம் வந்து மன்னன் வந்து அழுது புறம்பி வந்து இறைவன் கிட்ட வேண்டிக்கிறாரு. அப்போ மன்னன் வந்து இறைவன் வந்து மன்னன் கிட்ட இறங்கி சொல்கிறாரு. இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, மன்னனிடம் இந்த கடம்பானை விட்டு நம்ம ஒருபோதும் எங்கேயும் போக மாட்டேன், இடைக்காடனாரோட நீ பாடலை இழந்த குற்றம் தவிர வேற எந்த குற்றமும் நீ வந்து செய்யலை, வேற எந்த குற்றமும் உங்ககிட்ட கிடையாது, இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வானிலிருந்து ஒலித்த இறைவனின் சொற்கேட்டு பாண்டிய மன்னன் பரம்பொருளாம் இறைவனிடம் தம் குற்றத்தை பொறுக்க வேண்டி வணங்கினான். வானிலிருந்து இந்த மாதிரி அசரீரி வந்து கேட்குது. மன்னன் வந்து அதை வந்து கேட்டு இறைவன்கிட்ட இருந்து வந்த அந்த அசரீரியை கேட்டு என்ன பண்ணுறாருன்னா, வானிலிருந்து ஒலிக்க அந்த இறைவன் சொல் கேட்டு பாண்டிய மன்னன் பரம்பொருளாம் இறைவன் கிட்ட வந்து அந்த சொல்ல கேட்டவுடனே இறைவன் வந்து என்னோட குற்றத்தை வந்து பொறுத்துக்குங்க அப்படின்னு வந்து வேண்டி வணங்கி நிற்கிறான் மன்னன். இடைக்காடனாருக்கு செய்த சிறப்பு. மன்னனது மாளிகையில் பொன் இருக்கையில் இடைக்காடனாருக்கு ஒப்பனை செய்து அமர்வித்து மன்னன் சிறப்பு செய்தான். என்னுடைய குற்றத்தை எல்லாம் பொறுத்துக்குங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னன் வந்து மன்னிப்பு கேட்குறான் இறைவன் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இடைக்காடனார் வந்து திரும்ப அவரோட மாளிகைக்கே வந்து கூப்பிட்டு அவர் இருக்கையில் வந்து அமர செய்து மன்னன் வந்து அவரை வந்து சிறப்பு செய்கிறார். புலவருக்கு வந்து எல்லா சிறப்புகளுமே செய்கிறார். புண்ணிய வடிவான புலவர்களிடமும் குற்றம் பொறுத்து கொள்ள வேண்டினான். அந்த புலவர்கிட்டையும் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய குற்றத்தை வந்து பொறுத்துக்குங்க அப்படின்னு வந்து வேண்டி வணங்குறாரு. இதுவே இடைக்காடன் குரலுக்கு இறைவன் செவிசாய்த்த நிகழ்வாகும். இந்த நிகழ்ச்சி தான் இடைக்காடனாருக்கு வந்து இறைவன் வந்து செவி செய்த நிகழ்வு. இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த கொஷின் வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் கொஞ்சம் இதனால ஸ்டோரி தான் ஈஸியாக இருக்குது, கதையை புரிஞ்சுக்குங்க. மன்னனுக்கும் இறைவனுக்கு இடைக்காடனார் புலவருக்கு 3 பேருக்கும் நடந்த அந்த உரையாடல் தான் இந்த கதையே. அது ஈஸியாகவே வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது 2 மணி நேரம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி வந்து எந்த கொஷினாக இருந்தாலும் தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி வந்து பழகி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து கிடைக்கும். இப்போ அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். கற்கை நஞ்சே கற்கை நஞ்சே பிச்சை புகினும் கற்கை நஞ்சே என்கிறது வெற்றி வேட்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை விவரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கான நம்ம ஆன்சரை வந்து பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஃபுல் லாங் ஆன்சரையும் வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன், அதை வந்து பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ரொம்ப கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது அந்த ஆன்சர். இது கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து இருக்கும். அது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க இதை வந்து படிச்சுக்கலாம். இல்லை நான் ஃபுல்லாகவே படிக்கின்றவங்க அந்த வந்து வீடியோவை வந்து பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல எது எழுதினாலும் நீங்கள் ஷார்ட் ஆன்சராலும் லாங்காக எழுதினாலும் முதல்ல குறிப்பு சட்டகம் வந்து எழுதிக்கோங்க. அதில் வந்து முன்னுரை, கருப்பினப்பு, புதிய நம்பிக்கை, ஊரா பெருமிதம், முடிவுரை, இந்த ஹெட்டிங்ஸ்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முன்னுரையில் பார்த்தீங்கன்னா உனக்கு படிக்க தெரியாதா என்ற வார்த்தை மேரியின் வாழ்வை புரட்டி போட்டது. நம்மளை யாராச்சும் வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு சொல்லிட்டாலும் நமக்கு அது வந்து பெரிய வந்து ஒரு இதுவாக இருக்கும் பார்த்தீங்களா. அது நம்ம எப்படி நம்மளை அவங்க சொல்கிறாங்க, நம்ம அதை செஞ்சு காட்டணும் அப்படின்ற எண்ணம் வரும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி தான் உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மேரியினோட வாழ்வையே வந்து புரட்டி போட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பினப்பு, பருத்தி காட்டில் வேலை செய்யும் சாம் பாட்சி இணையரின் மகள் மேரி. ஒரு நாள் மேரி தன் அம்மாவுடன் பென் வில்சனுடைய வீட்டிற்கு சென்றாள். உனக்கு படிக்க தெரியாதா என்று கூறி மேரியிடமிருந்து புத்தகத்தை
பிடுங்கினாள் வில்சனின் மகள். அதாவது அவள் வந்து கருப்பினத்தை வேலை சேர்ந்தவ. இவள் வந்து என்ன பண்ணுறா, ஒரு பருத்தி காட்டில் வந்து வேலை செய்யும் சாம் பாட்ஸு அவங்களோட வந்து பொண்ணு தான் வந்து மேரி. ஒரு நாள் என்ன பண்ணுறா மேரி, அவங்க அம்மா வந்து யார் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னா வில்சனுடைய வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து இவ்வளோ போகிறா அவங்க அம்மா கூட. அப்போ வந்து உனக்கு படிக்க தெரியாதா என்று மேரியிடமிருந்து புத்தகத்தை யாருன்னா அவள் வந்து ஒரு புத்தகத்தை வந்து எடுப்பான் வில்சனுடைய வீட்டிலிருந்து. அப்போ அவங்களோட வில்சனினோட மகள் வந்து அந்த புத்தகத்தை உனக்கெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்ட்டு அந்த புத்தகத்தை வந்து பிடுங்கிப்பான். அதுதான் அவளோட லைஃப்பில் வந்து பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த கதையில். புதிய நம்பிக்கை. ஒரு நாள் மிஸ் வில்சன் படிக்க வேண்டுமென்றால் மேயஸ் வில்லுக்கு வரச் சொன்னார். மேரிக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. நன்கு படித்து பட்டமும் பெற்றாள். உனக்கு வந்து நல்லா படிக்கணும் நீ நினைக்கிறியா, நீ வந்து எங்கே வா, மேயஸ் வில்லிக்கு வர. அந்த இடத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க படிக்கிறதுக்காக. அந்த இடத்துல உன்னால் படிக்க முடியும், அந்த இடத்துக்கு வந்து படிக்க சொல்கிறாங்க அவளை. மேரியும் அவங்க சொன்ன மாதிரியே அந்த மேயஸ் வில்லுக்கு போய் வந்து படிக்கிறான். படித்து முடித்து அங்கே வந்து பட்டமும் பெற்று அவளுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையும் வந்து பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஊரார் பெருமிதம். அடுத்தும் மேல் படிப்பிற்காக மேரி டவுனுக்கு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு டவுனுக்கு வந்து போகிறாங்க. மேரியை வழியனுப்ப ரயில் நிலையத்திற்கு அவளது பெற்றோரும் ஊரார் பலரும் வந்து அவளை வாழ்த்தி அனுப்பினர். ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து படிப்பே இல்லாத ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு படிக்க போகிறான்றதுக்காக எல்லாரும் பெருமிதம் அடைஞ்சு அவங்களோட பெற்றோரும் சரி அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வந்து அவள் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அந்த ஊருக்கே வந்து பெருமை சேர்த்துருக்கா அந்த பொண்ணு. முடிவரையில் பாருங்கள். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பதை இக்கதையின் மூலம் அறியலாம். அதாவது எவ்வளோதான் நம்ம பிச்சை எடுக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்ம படித்தா நம்மளோட வாழ்க்கையை வந்து மாறலாம் அப்படின்றதுக்கு இந்த கதை வந்து ஸ்டோரி தான் வந்து உதாரணமாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பதை இந்த கதையின் மூலம் அறியலாம் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். இது வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய எக்ஸாமில் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா வந்து படிச்சுக்குங்க இந்த கொஷினை. இப்போ அடுத்த கொஷின் வந்து பார்க்கலாம். தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிற துறை கருத்துக்கள் தமிழுக்கு செழுமை. மேற்கண்ட குறிப்புகளை கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை வந்து எழுதுக்குன்னு கேட்குறாங்க. இந்த ஹெட்டிங் வச்சு நம்ம வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதணும். அது எப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதோட லாங் ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து வேணால் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து படிக்க எங்களால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க இதையே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஆனால் இதுக்கும் வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. அந்த ஹெட்டிங் வச்சு நம்ம வந்து கட்டுரை எழுத போகிறோம். தமிழின் இலக்கிய வளம். சங்க இலக்கியங்கள் மிகவும் பழமையானவை. சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பும் இருந்துள்ளது. இதை வந்து நீங்கள் பாயிண்ட் மாதிரியும் வந்து எழுதலாம், இல்லை வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரியும் வந்து எழுதலாம். நீங்கள் பேராகிராஃப் மாதிரியே வந்து எழுதுங்க, ஏன்னா இதில் வந்து கட்டுரை மாதிரி வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஹெட்டிங்கை வச்சுட்டு. அதனால் நீங்கள் வந்து பேராகிராஃப் மாதிரி கூட எழுதிக்கலாம். தமிழ் இலக்கிய வளம் ஹெட்டிங் போட்டு இந்த மாதிரி தமிழின் சங்க இலக்கியங்கள் மிகவும் பழமையானவை. சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பும் வந்து இருந்துள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது கல்வி மொழி ஹெட்டிங் போட்டு மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதால் பரந்த அறிவை பெற முடியும். வேலை வாய்ப்பு தளம் வந்து அதனால் வந்து விரிவடையும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள். கம்பராமாயணம், வில்லி பாரதம் போன்றவை பிற மொழியின் தழுவல்களே. பிற மொழியிலிருந்து வந்து எடுக்கப்பட்டது தான் இது கம்பராமாயணம், வில்லி பாரதம் அப்படி போன்ற நூல்கள்னு சொல்கிறாங்க. தாகூர் கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகே வந்து அவருக்கு வந்து நோபல் பரிசு வந்து கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அறிவியல் கருத்துக்கள். மொழிபெயர்ப்பால் தான் ஊடகங்கள் வளர்ச்சியும் மாற்றமும் பெற்றுள்ளன. இந்த டிரான்ஸ்லேஷன் மூலமாக தான் ஊடகங்களில் வந்து மீடியாவில் வந்து நல்ல வளர்ச்சியும் மாற்றமும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிற துறை கருத்துக்கள். திறனாய்வுகளை பெறுகிறோம். பிற துறை கருத்துக்கள் மூலமாக நம்ம திறனாய்வு வந்து எல்லாமே வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு செழுமை. தமிழ் இலக்கியங்களை உலகமெல்லாம் பரவ செய்வதால் மொழிபெயர்ப்பு கல்வி வந்து இன்றியமையாதது. தமிழ் இலக்கிய வளத்தை உலகம் முழுவதும் வந்து பரவ செய்கிறது மொழிபெயர்ப்பு தான். அதனால் இந்த மொழிபெயர்ப்புக்கு வந்து இந்த மொழிபெயர்ப்பு கல்வி ரொம்பவே இன்றியமையாததாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹெட்டிங்கில்
சைட் ஹெட்டிங்லாம் போட்டு எழுதுங்க. அதே சமயம் வந்து முன்னுரையும் முடிவுரையும் இது கூட வந்து சேர்த்துக்கங்க. முன்னுரை வந்து நான் இதிலிருந்தே வந்து சொல்கிறேன், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டகம் வந்து எழுதிக்கிறோமா. முன்னுரை, தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழியில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை, கடைசியாக வந்து முடிவுரை. இந்த குறிப்பு சட்டகம் இதில் இருக்க மாதிரி எழுதிட்டு இந்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க. செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை, இந்த ஹெட்டிங்கும் எழுதிட்டு முன்னுரை வந்து எழுதிக்கோங்க. முன்னுரை பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியின் படைப்புகள் எந்த அளவுக்கு பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றனவோ அந்த அளவு அம்மொழியானது வளர்ச்சி அடையும் என கூறுவர். விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் திருக்குறள். எனவே செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை மிக முக்கியம் என்பதை இங்கே காண்போம். அதாவது ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ் வந்து எந்த அளவுக்கு, இப்போ நம்மளோட தமிழ் மொழியை எடுத்துக்கங்க, நம்மளோட தமிழ் மொழி எந்த அளவுக்கு மற்ற லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை அவங்க பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட மொழி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். விவிலியம் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்னா விவிலியம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதிக லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா நம்மளுடைய திருக்குறள்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்மளோட லாங்குவேஜ் வந்து வளர்ந்துருக்கு. எனவே செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை இது வந்து ரொம்ப மிக முக்கியம் என்பதை இந்த கட்டுரையில் வந்து காண்போம் அப்படின்ட்டு முன்னுரையில் வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் ஷார்ட்டாக எழுதினாலும் சரி, லாங் ஆன்சராக வந்து எழுதினாலும் சரி, இந்த குறிப்பு சட்டகமும் இந்த ஹெட்டிங்கு இந்த முன்னுரை வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற ஹெட்டிங்ஸ்லாம் வந்து இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான ஹெட்டிங் போட்டு நீங்கள் வந்து இதுலேருந்து இது வரலாம் வந்து தமிழுக்கு செழுமை இது வரலாம் அந்த ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக முடிவுரையில் இதில் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் எழுதிக்கோங்க. முடிவுரையில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். காலத்தால் அழியாத மொழியாக விளங்கும் தமிழ்மொழி இன்று செம்மொழியாக திகழ்கின்றது. அத்தகைய செம்மொழிகளுக்கு வளம் சேர்க்கும் முறைகள் அனைத்தும் மொழிபெயர்ப்பு என்னும் அரிய கலையால் தான் பெருமையும் வளமையும் பெறுகிறது. எனவே அத்தகைய கலையான மொழிபெயர்ப்பு கலையை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாத ஒன்று என்றே கூறலாம். அதாவது காலத்தால் எந்த காலத்தாலும் அழியாத மொழியாக விளங்குகின்றது தான் நம்மளோட தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்னைக்கு இந்த நம்மளோட தமிழ் மொழி எப்படி இருக்கா, செம்மொழியாக வந்து திகழ்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தகைய இந்த செம்மொழிகளுக்கு வளம் சேர்க்கக்கூடிய முறைகள் தான் அனைத்து மொழிபெயர்ப்பு எனும் அரிய கலையால் தான் பெருமையும் வளமையும் பெறுகிறது. இத்தகைய இந்த செழுமையான நம்மளோட மொழிக்கு இன்னும் வளம் சேர்க்கும் முறைகளில் ஒன்று தான் இந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது கலையால் தான் நம்ம மொழிக்கு வந்து இன்னும் பெருமையும் அதனோட வளமையும் வந்து வளர்ச்சியும் வந்து பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே அத்தகைய கலையான மொழிபெயர்ப்பு கலையை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது. இத்தளவு இம்பார்ட்டண்டான அந்த மொழிபெயர்ப்பு கலையை நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது இன்றியமையாத ஒன்று என்று கூறலாம் அப்படின்னு முடிவுரையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் எழுதிக்கிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். இவ்வளோ பெரிய கொஸ்டினை நம்ம வந்து சின்னதாக எழுதுறோமே அப்படின்னு தயங்க வேணாம். நீங்கள் இதே மாதிரி குறிப்பு சட்டகமும் முன்னுரை போட்டுட்டு மற்ற ஹெட்டிங்ஸ் எல்லாமே இதே எழுதிட்டு, ஆனால் வந்து பாயிண்ட் போட்டு எழுதாதீங்க, பேராகிராஃப் மாதிரி அப்படியே வந்து இதெல்லாம் சேர்த்து எழுதிக்கோங்க. சேர்த்து எழுதிட்டு கடைசியில் முடிவுரையே இதில் இருக்கிறத வந்து எழுதி முடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 நெடுவினா வந்து பார்த்துருக்கோம். 3 நெடுவினாவையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த லெசனுக்கான கொஷின் ஆன்சர்லாம் வந்து பார்க்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.